நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா கொளத்தூர் என்று பேசுகிற ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1495வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் குருமண்டலத்தில் ஸ்ரீகுரு சம்பகாம்பா, பரமகுரு பாலானந்தநாதர், பரமேஸ்வரி குரு சிதானந்தநாதர் தான். பராபர குரு குஹானந்தநாதர். நாளைக்கு குரு பூஜை நடக்க போகிறது. குருமண்டல பூஜை, வியாச பூஜையெல்லாம் சொல்லுவார். இப்போ நான் 14ஆவது வருஷம் பண்ணுறேன். அதை கொஞ்சம் மார்னிங்லேருந்து ரொம்ப டைட் ஒர்க். அதுக்காக தான் 108 ஃபோன் கால் வந்துட்டு இருக்குது. திருப்பி 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 ஒவ்வொருத்தருக்காக ஞாபகப்படுத்தி வந்துருக்கு. பல சமாச்சாரங்களில் 200 எலும்புச்சம்பழங்கள், சாப்பாடு, புஷ்பங்கள், இதர கைங்கரியங்கள், மாவலை கட்டுறது, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாபெல்லாம் பிடிச்சி மாடியில் இந்த பையெல்லாம் கொட்ட சொன்னேன். கீழாத்தை க்ளீன் பண்ண சொன்னேன். இந்த இதுலேயே காத்தாலேருந்து ஹெக்டிக் ஷெட்யூலாக நைட் 9 மணி வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் ஒரு 5 நாள் உட்காந்தேன். அட்லீஸ்ட் பேசிடலான்ட்டு. அப்படி பெறும்போது பரத்னோட பையன், என்னுடைய சிஷ்ய சொல்லுறதுனால அவனோட குருநாதர் சுரேஷ் சிவாச்சாரியார்னு இதில் இருக்கார், கோயம்புத்தூரில். அவர் தான் இப்படி இருந்தாலும் என் மேலே கொஞ்சம் ஈடுபாடு, யூடியூப்லாம் ஃபாலோ பண்ணுறவன். செக்ரட்டரியேட் ஒர்க் பண்ணுறான், பிஎல் படித்த பையன், ரொம்ப தன்மையான பையன். ஸோ அவன் புஷ்ப கைங்கரியத்துக்காக நிறைய இவ்வளோ பூ பேக் நிறையா கொண்டு வந்துட்டான். ஸோ ஃப்ரிட்ஜு முறுக்க அடைச்சி வச்சுருக்க. அவனும் ஒரு நண்பரும் வந்தான். ஸோ அவளை பேசி வரவாளுக்கு ஒரு காப்பியாக தர மாட்டான் நான். ஸோ அதுப்பா முடிச்சுட்டு அவளை அனுப்பிச்சிட்டு சரி உட்காந்தேன் நான். இன்றைக்கி சிதானந்தர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சப்ஜெக்ட் வந்தது, சிதானந்தர் பற்றி. இதே எடுத்துட்டேன்னா, என்னோடய குருமாத்தாவை 35 வருஷமாக தெரியும் எனக்கு. அவள் ஜவஹர்லால் இருக்கும்போதே பழக்கம் ஆகிட்டான் எனக்கு. ஸோ ஜவஹர் நகர் இந்த ஆற்றுக்கு 26 வருஷம் ஆகிடுது. ஸோ ஜவஹர் நகரில் ஒரு 90s மேலே தான், ஒரு 95 வருஷத்தோட எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது 93 94 பழக்கம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி எடுத்து பார்த்தா கூட அது ஒரு 2000, ஒரு 26, கூட 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் அந்த அம்மா குரு அம்மாவுடைய இது ஆன பிறகு, சிஷ்யன் ஆன பிறகு நான் அவாட சொல்லுவேன், சிதானந்தர் யாரா சிதானந்தர்? நான் அப்போ துர்கோபாசனை தான் பண்ணியிருந்தேன். அந்த அம்மா ஸ்ரீவித்யா லைனில் வரல. அப்போ அப்புறமா ஸ்ரீவித்யா லைனில் வரும்போது பாலானந்தர் கீழே சிஷ்யா மாறினேன். புரட்டாசி புறத்தில் வாழ்க்கை பூர்ணாபிஷேகம் காமாட்சி அம்மன் கோவிலே நடந்தது. இந்த சிதானந்தரை பற்றி ஏன் மச் கன்சர்ன்னு, எங்கள் இதில் பூர்ணானந்தநாதர், சாந்தானந்தநாதர், விமலானந்தநாதர், பிரகாசானந்தநாதர், ஆத்மானந்தநாதர், குஹானந்தநாதர், சிதானந்தநாதர், பாலானந்தநாதர், சம்பகாம்பா, அவள் 9 பேர் குரு நவரத்னங்கள் சொல்லுவேன். அதில் மாணிக்கம் போல் பிரகாசிக்கிறது குருமாதா சம்பகாம்பா தான். மாணிக்கம் போல நம்ம அவன் மொத்தம் தான் பெண்மணி. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆண்கள் தான். அதே போல் எனக்கு அம்பாலே சொல்லிட்டா, உனக்கு வரவு பெண்மணியாக தான், தாயார் ஸ்தானத்தில் தான் குருவாக வருவான்னு சொன்னதுனால அப்புறமா தான் அறிமுகமாச்சு. இதெல்லாம் சத்தியமான உண்மை. நான் மிகைப்படுத்தலாம் சொல்ல, நிஜமாக வாழ்க்கையில் நடந்தது அப்படியே நான் சொல்கிறேன். அதை அந்த மாதிரி இருக்கும்போது சிதானந்தர் பற்றி நான் சொல்லுவேன். சிதானந்தர் பற்றி ஏன் சிதானந்தர் பற்றி சொல்கிறேன்னா, இந்த அனுபவத்தை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 2-3 வீடியோவில் கூட முன்னாடி. சிதானந்தநாதர் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் 15 வருஷ காலம் ரகசிய குச்சியமாகவே பூஜை பண்ணியிருக்கார். ஸ்ரீவித்யா உபாசகர் காமிச்சுக்காகவே இருக்கார் அவர். சுப்பிரமணிய சார் தானே கூப்பிடுவா அவளை. சைக்கிள் தான் போவார் அவர். ரொம்ப எளிமையான மனிதர். நல்ல படபடன்னு உயரமாக இருப்பார். படவந்தாங்கல்ல இருந்தவர் அவர். அவர் வேத பாடசாலை நடத்தியிருந்தார் ஆற்றுல. ஒரு சண்டே அன்னைக்கு நடத்திட்டு இருக்கார். அப்போது ஒரு மாமி கதவை தட்டுறா. மத்தியானம் 2 மணிக்கு மேலே இருக்கும். நல்லா அரக்கு கல்லை புடவை கட்டு பெரிய குங்குமத்தை வச்சுட்டு நான் மடிச்சாட்டு நிற்கிறா அசலில். ரொம்ப தெய்வீகமாக இருக்குது பார்க்குறதையே. அந்த சுமங்கலியை பார்த்தேன். யாருமா என்ன பண்ணணும்னு கேட்குறா. இல்லை சிதானந்தர் இருக்கார், உள்ளே வாங்கணும். அப்போ அந்த அம்மா வாசலே இருக்க. அவர் வாசல் பார்க்குற, என்னம்மா நீங்கள் ஆத்மநாதர் ஒருத்தர் இருக்கார் டவுனில், அவருக்கு நீங்கள் 3 மணிக்கு இன்றைக்கி உபதேசம் பண்ணுறேன்னு சொன்னால, அம்பாள் உபதேசம், மணி 3 போகிறதேன்ற அந்த அம்மா.
அவ்வளோ தூக்கி வாரி போட மறந்து போயிட்டார். ஆக்சுவலாக அவர் சிஷ்யநாத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு மறந்து போயிடுறார். மடமடன்னு இவாளெல்லாம் பசங்களெல்லாம் இறக்கட்டி திரும்பி ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வெளியில் வந்து பார்த்தா அந்த மாமியை காணும். அதே நேரத்தில் ஷி அப்பியர்ட் இன் லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்டு, நயனியப்பநாயகி ஸ்ட்ரீட்டில் லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்டில் அங்கே இருந்திருக்கார் ஆத்மநாதர்ந்து. அவர் வயசானவர், பிரம்மச்சாரி. அவர் கதை தட்டுறா மாமி. சிதானந்தர் அம்சா அப்படின்றார். உள்ளே வாங்குவான்றார். சரி, என்னை பூர்வாங்கத்தெல்லாம் பண்ணித்தர சொன்னா சொல்லிவிட்டு மாமி சொல்கிறார். அவர் வீட்டு ஆஸ்க் எனி கொஸ்டின். சரி, உட்காந்துக்கிறா. எல்லாத்தையும் அதோட விதமாக எல்லாம் சொல்லித்தர. சொல்லி முடித்த உடனே என்ன நைவேத்தியத்துக்கு வச்சுருக்கேன்னு கேட்குறா. சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன்னாரு. வடை வேணுமே, உளுந்து வடை. நான் பண்ணலையே மாமி என்றார். ஒன்றும் இல்லை, பின்பக்க கதவை தரங்க. ஒரு பிராமணர் வந்து குடிச்சிட்டு வந்து இப்போ தான் சுட சுட எடுத்து போட்டு 5 வடையை எடுத்து வைக்கிறார் இலையில, வாங்கிட்டு வாங்கன்றார். இது அப்படி சொல்கிறாள் சொல்லிட்டு குழப்ப கதவை திறந்தால் அப்போ தான் எடுத்து வைக்கிறார். அப்போ தள்ளு வண்டியாட்ட வச்சுட்டு அதில் விற்றுருக்கார் அவர். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஈடு எடுத்து வைக்கிறார் அந்த வடையை, 5 வடை. அது அப்படியே வாங்கிட்டுறார் வாழையில. உள்ளே வைக்கணும் சரின்னு சொல்லிட்டு அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சொல்கிறா. ஜாக்கை பிடி வச்சு கடை வச்சுருக்கேன், தேங்காய் இருக்கா, தாம்பூலம் கொடுங்கோ, நான் கிளம்புறோம், மிச்சத்தெல்லாம் வந்து அவர் சிதானந்தர் வந்து சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷீ இஸ் லிவிங் த பிளேஸு. சார் நமஸ்காரம் பண்ணுறேன். இதெல்லாம் நடந்துட்டு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வேத்தி விறுவிறுக்க பீச் ஸ்டேஷனில் வந்து போஸ்ட் ஸ்டேஷனில் வந்து நடந்து ஓடி வரார். யார்? சிதானந்தர். ட்ரெயினில், எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து பழவந்தாங்கல்லேருந்து இங்கேருந்து நடந்து வரார். பார்த்துக்கு நடந்து வந்து சாரி ரொம்ப மறந்தே போயிட்டேன் நான். இந்த இல்லையே நீங்கள் அமிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மாமி 3 மணிக்கு வந்தாளுங்க. எப்படி இருந்தான்னு கேட்டோம்னா அரக்கு கலப்பட போட்டு பெரிய பொட்டு வச்சுருந்தா மாமி. ஒரு 40 45 வயசு இருக்கும், நல்லா படித்த சுமங்கலியாக இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சமட்டியில் அடித்தா மாதிரி அவருக்கு மண்டையில் உடைச்சிருக்கு. அம்பாளே ஷி அப்பியர்ட் போத் த பிளேசஸ். அன்னிலே சித்தானந்த மகாராஜ் என்ன பண்ணாருன்னு மிச்சத்தெல்லாம் ஏற கட்டிட்டு ஸ்ரீவித்யா பரப்புறதையே தன்னோட குறுக்கால வச்சுருந்தார் வாழ்க்கையில். சிதானந்தனுடைய புகழ் எப்படி பரவித்துனா அப்போ தான் பெண்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்தார் அவர். இப்போ எல்லாமே மகளிருக்கு சம உரிமைன்னு சொல்கிறவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி சிதானந்த மகாராஜ் தான் வந்து பெண்களுக்கு உரிமை கொடுத்து ஸ்ரீவித்யாலயில் கொண்டு வந்தவர். ராஜமாமி, சூரி மாமி சொல்லக்கூடிய அவள்லாம் அவங்க கூட அந்த நஜனோட ஒய்வு, மங்கள மாமி எல்லாமே வந்து சென்னையில் உள்ள பெரிய பெரிய பெண்கள்லாம் இந்த ஸ்ரீவித்யாலயில் இருக்க எல்லாருமே த சிஷ்யாஸ் ஆஃப் சித்தாந்த மகாராஜ். ஆயிரக்கணக்கான பேரை ட்ரெயினப் பண்ணியிருக்கார் அவர். அவர் அந்த மண்டலி பேர் குஹானந்த மண்டலியும் பேர். குஹானந்தநாதர் யார்? காசியில் இருந்தவர், அவதூதர். அவர் சித்தானந்தருக்கு என்ன சொல்கிறார்? உங்கள் மண்டலி மூலமாக திருத்தணி ஊருக்கு தை அமாவாசை அன்றைக்கி அபிஷேகம் பண்ணுங்க, அதில் விபூதி அபிஷேகத்தில் நான் காட்சி அளிப்பேன்ருவார். நானும் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணுவேன். தை அமாவாசைக்கு போக முடியாது என்னால் திருத்தணிக்கு. இன்றைக்கி நடந்துட்டுருக்குது அந்த அபிஷேகம் வந்து. இன்றைக்கி குஹானந்த மண்டலியில் அவள் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி அவள் குடும்பத்தினர்லாம் வந்து இதில் இருக்கா, தேவிபுரத்துலேயும் இருக்கான்னு சொல்லப்படுது, ஆந்திராலேயும் இருக்கா, அவள் அப்ராட்லேயும் இருக்கா நிறைய பேர். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்பாள் இஸ் அ டிசைடிங் அத்தாரிட்டி டு ஹூம் வி ஹேவ் டு கிவ். இதுண்டு இன்னைக்கு கூட இது ஸ்ரீதேவின்ற பொண்ணு முகப்பேரில் இருக்கா, என்னோட மாமா குருன்னுவா. குருவை பார்க்கறது வரவே மாட்டாவோ. கேட்டப்ப நான் பிருந்தாவனம் போயிருக்கேன், 10 நாள் ஆகும் அங்கே இருக்கேன்னு. என்னடி பண்ணானே அவள் திருப்பி மாற்றிப்போ ஐடியாஸ் எல்லாம். நாராயணியை படிக்கிறேன், அதாவது ஸ்ரீவித்யா லைனில் இருக்கிறவா இந்த இதுக்கெல்லாம் போக மாட்டான். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸ்ரீவித்யா லைனில் இருக்கிறவா இந்த நாராயணியம் இதிலெல்லாம் போய் முன்னால் வைக்க மாட்டேன். அம்பாள் உபாசனை லலிதா சதனம், லலிதா திருசதி இதெல்லாம் வரும். பட் அதிலே ஹேட்ரிசி கிடையாது. அட் த சேம் டைம் லேர்ன். பட் அவள் ஆர்கியூ பண்ணுறா என்கிட்ட பிருந்தாவன்லேருந்து. இந்த மாதிரி நான் பாகவதம் படிப்பேன் மாமா. நான் சொன்னேன், பாகவதத்தில் கடைசி 2 சாப்டர் தாண்டி இது கிருஷ்ணரை பற்றி வருது. மிச்செல்லாம் தக்ஷ யஜ்ஞெல்லாம் வந்து பலாபரியாக பேசப்பட்டிருக்கு. இந்த பாகவத சத்பாகம் பேசுகிறவா கூட அதெல்லாம் சொல்லவே மாட்டா. பாதி பேர் எல்லாம் கிருஷ்ணரோட கதை. கிருஷ்ணரோட கதை கடைசி 2 சாப்டரில் தான் இருக்குது. மிச்சம் 10 சாப்டரில் கிருஷ்ணர் வரதே இல்லை. ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் பண்ணுறீங்க? முதல்ல அர்த்தம் புரிஞ்சு படிக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியுமாம்மா,
நான் வந்து கிருஷ்ண பிரேமியோட சிஷ்யாட்ட தான் கற்றுட்டேன். எனது கட்டுற லட்சணம் இதுவே தெரியல உங்களுக்கு. அந்த பாகவதம் இந்த புக்கு இட் கன்சிஸ்ட் ஆஃப் சோ மெனி ஸ்டோரிஸு. அதில் கடைசியில் 10வது 11 12 தான் வந்து கிருஷ்ணரே வராரு. அதில் பாகவத சத்பாமம் சொல்லிட்டு அதை தான் பேசுகிறாங்க எல்லாருமே ஜென்ரலாக. அப்படி சொன்னோடனே நான் வச்சிடுறேம்மான்னு ஃபோனை வச்சுட்டா. சரி வச்சிடுறேம்மான்னு. இந்த சொல்கிறேன்னா அது அறிவிலித்தனம். நம்ம வி ஆர் நாட் ஹேட்டிங் எனிதிங், பட் வி ஷுட் டெல் த ஃபேக்ட். பாகவதம் எடுத்தால் பல விதமான கதைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. நரநாராயணர் கதையெல்லாம் அதில் தான் வருது. தக்ஷ யஜ்ஞம் அதெல்லாம் தான் வருது. சத்யதேவி பெருமை அதாவது பார்வதி கல்யாணம் அதெல்லாம் வருது. அதெல்லாம் விட்டுட்டு பாகவத சத்பாகம்னு சொல்லிட்டு இதை போய் பிடிச்சிட்டா எப்படி ஒத்துக்க முடியாத அப்படின்னு அவளை கோவம் வந்து ஃபோனை வச்சுட்டா. இந்த இதுக்கு சொல்ல வரேன்னா, சிதானந்தர் வந்து ரொம்ப அழகாக அம்பாள் உபாசனையை அவ்வளோ அழகாக எடுத்து போயிருக்கார். அவருக்கு ஈக்குவலண்ட் யாருமே கிடையாது. இவெல்லாம் சொல்கிறா என்ன ஒருத்தரும் இந்த ஹரிகதா காலக்ஷேபம் இதெல்லாம் எல்லாம் பண்ண வேண்டியதுதான். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு டான்ஸ் ஆடி தான் ஒன்றே பண்ண முடியும். அதாவது இப்போ சமீப காலத்தை நான் பார்க்குறேன், கண்கூட பார்க்குறேன். நான் ஆற்றுல பூஜை பண்ண மாட்டேன், புரஸ்காரம் பண்ண மாட்டேன்றா, சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன்றா, எல்லாம் பஜனுக்கு போகிறேன், ராதா கல்யாணத்துக்கு போகிறேன், டான்ஸ் ஆடின்னு தான் நினைக்க முடியும். இப்போ ருத்ரஞ்ச மகம் சொல்லிடுறத சொல்லாமல் நீ அங்கே அதில் போய் உட்காந்து என்ன பிரயோஜனம்? உலகுக்கே அம்மை அப்பான்னு சொல்லக்கூடியது பரமேஸ்வர பார்வதி. அதுக்கேடு தான் எல்லாமே வருது. ஸோ அது உணரணும் முதல்ல. ஸோ அதுக்காக இது ஹேட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். பட் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? இப்போ ஒன்று சாய்பாபா கேட்டு ஒன்று இருக்குது. ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஓ சாய்ராம் சாய்ராம் சொல்லிட்டு ஊதி சுற்றி வச்சுட்டு அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுறா. வியாழக்கிழமை போனால் நல்லா ஆற்றுல சமைக்கிறதே இல்லை நிறைய பேர். அம்பத்தூரில் கூட எங்கள் அண்ணா பொண்ணு இருக்கா, சாய்பாபா பக்கத்துலேயே இருக்கா. அதாவது அந்த தெரு முழுக்க அந்த பிரசாதம் வாங்கிறதுக்கே காத்துட்ருக்கு. கமலாபுரம் காரியில் சாய்பாபா கிட்ட மயிலாப்பூரம் அப்படி தான் சொல்கிறேன். எல்லோரும் துர்கா ஸ்டாலின் கூட போய் நம்ம பிரசாதம் வாங்கிட்டு வர கருணாநிதி கேட்பாராம், என்ன வாங்கிட்டு நீ பொங்கலா கொடுன்னு வரான். ஸோ அவர் கருணாநிதியே வாங்கி சாப்பிட்ருக்காரு அந்த பொங்கல் சாய்பாபா பிரசாதத்தை. அதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறேன் நான். பட் பீங் எ பிராமின் நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு போகலாம். இப்போ இதை எல்லாத்தையும் டீலில் விட்டுட்டு அதை போய் பிடிச்சுக்கிட்டாருன்னா கஷ்டம். அதே மாதிரி தான் பாகவத சப்தாகம் பாகவதம் படிக்க வேண்டியதுதான். பட் அதுக்கு டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் அதை கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் விட்டுக்கிட்டாருன்னா கஷ்டம். ஸோ இந்த கமிங் டு சிதானந்த மகாராஜ் இல்லைனால் பெண்களுக்கு இந்த சம உரிமையே கிடச்சிருக்காது இந்த ஸ்ரீவித்யா லைனில். எஸ்பெஷலி சென்னையில் நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் இருக்கா. அந்த பரம்பரையில் வந்தவ எல்லாருமே அவள் மூலமாக நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. லலிதா சதாராம, லலிதா திருசதி, சௌந்தரிய லகரி எல்லாமே அவர் நிறைய எழுதியிருக்காரு. சிதானந்தர் இந்த குஹானந்த மண்டலி மூலமாக பலவிதமாக நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த காலத்தில் ரொம்ப சீப் எடிஷன், நாட் ஃபார் மணி. சில பேர் பணத்துக்காக போடுறா நிறைய விஷயங்கள், அப்படி பண்ணலை. அவள் ரொம்ப எளிமையான புக்கு, 5 ரூபா 10 ரூபாக்கெல்லாம் போட்டிருக்கான் அந்த காலத்தில் பாவம். அதில் பரிவசிய ரகசியம் கூட எழுதியிருக்கார். பாஸ்கராயரை பின்பற்றி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கார் அவர். ஸோ அந்த சுதானந்த மகாராஜை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு இந்த பரத் இந்த பையன் வரும்போது தான் அந்த டாபிக் ஆரம்பித்தேன் நான். ஸோ அது மைண்டில் ஓடிகிட்டே இருந்தது. பட் டு ஷேர் வித் தி பீப்புள் ஹவு த ஸ்ரீவித்யா இந்த இது வந்து எப்படி பரப்பித்து இதில் சென்னையில் எப்படி அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்க்கும்போது சிதானந்த மகாராஜ் வந்து முக்கியமான காரணமாக. ஏன்னா என்னுடைய பரமேஸ்வர குருவர் ஸ்ரீகுரு சம்பகாம்பா, பரமகுரு பாலானந்தநாதர், பரமேஸ்வர குரு சிதானந்தநாதர், பராபரகுரு குஹானந்தநாதர். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நாளைக்கு அவாவா குருவை போய் பாருங்க. வெளியூரில் இருந்தாலும் அவளை நினச்சிக்குங்க. இந்த குரு காணிக்கையெல்லாம் நாளைக்கு அனுப்புங்க. அது பண்ணுறது ரொம்ப 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 சால சிறந்தது. 365 நாள் என்ன பண்ணலன்னா கூட அன்றைக்கி ஒரு நாள் பண்ணிட்டா அந்த எவ்ரிதிங் வில் பி காம்பன்சேட்டட். அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. நீங்கள் எங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து சாந்தி மேகநாதன் அவள் வேஷ்டியெல்லாம் வாங்கி அனுப்பிச்சிருக்கா. அனுப்புகிற அவசியம் இல்லை. அவள் மாமா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். யானனுக்கு வர
புடவை வேஷ்டி வாங்கி அமைச்சிருக்கா வந்தது. இது மாதிரி நிறைய பேர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கா அதுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அந்த உந்துதல் வேணும். டெஃபினட்டாக அவளை நம்ம நினைக்காம இருக்க முடியுமா? இவாள்லாம் இந்த பரத்ன்ற பையன் வந்து இவ்வளோ பூ அழிந்திருக்கான். அவன் பாவம் செக்ரட்டரியேட்டில் வந்து இங்கே கொடுத்துட்டு திருப்பி சைதாப்பேட்டைக்கு போனோம். அவன் ஆற்ற விட்டு கிளம்பும்போதே மணி 8:30 அவனுக்கு. ஸோ ஜஸ்ட் இமேஜின். ஸோ பீப்புள் ஆர் மேக்கிங் எஃபோர்ட்ஸ். அந்த எஃபோர்ட் போடணும். குருக்கு கொண்டு தரணும்னு ஒரு எண்ணம் என்பது குரு டெஃபினெட்லி வில் ப்ளஸ். அந்த சிஷ்யாளுக்கெல்லாம் வேண்டும்போது இவா முகங்கள்லாம் முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கும். யார் மனோஜ்குமார் ஒரு பையன் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அந்த எலுமிச்சம்பழம் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு அந்த 360 நாள் வரமாட்டான். அன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழம் காத்தால் வந்துடும் நாளைக்கு. அந்த அந்த இதில் இந்த குருமண்டலத்தை வைக்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவாவா குருக்கு போய் அந்த சேவை செய்யுங்க. முடிஞ்சால் பணம் தரணும் கூட அவசியம் இல்லை, சேவை செய்யுங்க. அட்லீஸ்ட்டு பணம் தர முடியாத வேலை செய்ய முடியும். ஸோ வி கேன் கோ அண்ட் ஹெல்ப் தான். அது அந்த அவள் மனசை எப்படியோ வந்து நம்ம இடம் பிடிக்கணும். குருவோட மனசில் சிஷ்யர் இடம் பிடிக்கிறது என்ன இது? அதாவது சேவை செய்யலாம், அது அவள் கொடுத்த ஏவலை நிறைவேற்றலாம், நம்மளை காணிக்க அனுப்பலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இதை நினச்சி பார்த்து அவாளுக்கு புஷ்பங்களை கொண்டு தரலாம். பார்த்து மரத்தில் பூத்துருக்கோம், காய்கறி இப்போ கேட்ரிங்கில் ஆர்டர் பண்ணிடுறோம் எல்லாத்தையும். பட் வந்து உங்களுக்கு என்னென்ன மாமா வேணும், நான் எடுத்து வைக்கிறேன், இந்த பை போடுறேன், அதெல்லாம் செய்வா சில பேர். ஸோ அவளெல்லாம் நம்ம கட்டாயம் நினைப்போமா இல்லையா? பூஜை பண்ணும்போது இன்னாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது டெஃபினட்டாக தே வில் ஆல்சோ பி பிளஸ்ட் பை த குருமண்டலம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சிதானந்தரை பற்றி நம்ம வந்து என்னுடைய பரமேஸ்வர குரு சிதானந்த நிறைய பேருக்கு அவர் வந்து பரமகுரு பரமேஸ்வர குருவாக இருக்கார். ஸோ அவளை வந்து நம்ம வந்து இன்றைக்கி நினைவுக்கு வந்திருக்கோம். அவளுடைய அனுகிரகம் கட்டாயம் எல்லாருக்கும் கிடைக்கணும் வேண்டிட்டு இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.